ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம வீடியோ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கடையநல்லூர்லேருந்து குற்றாலத்துக்கு வந்து பைக்கில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே போகும்போது அந்த வியூஸ் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து போகிற வழியில் அந்த நேச்சுரல் இயற்கை காட்சிகள் எப்படிலாம் இருக்குது, அப்புறம் வந்து போகிற வழியில் ஒரு இடத்துல சாப்பிட்டோம் அதோட காட்சிகள், அப்புறம் வந்து குற்றாலம் இயற்கையோட காட்சிகள், அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கடையநல்லூர்லேருந்து கிளம்பி வந்து நம்ம இப்போ வந்து இடைகால் பக்கம் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அச்சம்பட்டி தாண்டி இடைகால் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். போகும்போது பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம ஏகப்பட்ட பஸ்ஸுகளை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த பஸ்ஸு, அப்புறம் அந்த வானம், அதோட அந்த இயற்கை காட்சிகளை பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இடைகால் பக்கத்தில் வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ இடைகால் தாண்டி நம்ம நயினாரகம் தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், நம்ம போகும்போது ஏகப்பட்ட 2 வீலர் 4 வீலர் எல்லாமே நம்ம பார்த்தோம். இயற்கை காட்சிகள் பாருங்கள். நம்ம அந்த வியூ பார்க்குறதுக்காங்க மெயினாக நான் அந்த வீடியோ போட்ட காரணம் வந்து அந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூஸு. அப்படி போகும்போது அந்த 2 பக்கம் உள்ள அந்த கடைகள் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம இடைமேடை, நயினாரகம் தாண்டி ஒரு இடைமேடையாக இருக்கும். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சூப்பராக இருக்கும். அந்த மரங்கள், அந்த மரத்துக்கு கீழே வந்து நம்ம போகிறது வந்து செமையாக இருக்கும். இப்போ வந்து அந்த இயற்கை காட்சி, அந்த வயக்காடை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2 வீலரில் போகிறது வந்து ரொம்பவே ஒரு இனிமையான அனுபவம் தாங்க. ஆக்சுவலாக காரில் வந்து ஒரு க்ளோஸ்டு பிளேஸில் போவோம். நம்ம 2 வீலர்னால் எல்லாமே ஃபுல்லி ஓப்பன் பிளேஸு, நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே செமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சிவராம்பேட்டை வந்துட்டோங்க. சிவராம்பேட்டை பார்த்திங்கன்னா கருப்பட்டி மிட்டாய்க்கு வந்து சூப்பரான பிளேஸு வந்து சிவராம்பேட்டை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கருப்பட்டி மிட்டாய் கடைகள் வந்து நம்ம இந்த சிவராம்பேட்டையில் இருக்கும். இந்த கருப்பட்டி மிட்டாய்க்குனே வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இவங்க வந்து வெளியூரில் வந்து கடையநல்லூர், அப்புறம் வந்து பக்கத்து ஊர் பாபாநகரம், இடைகால், வடகரை, இந்த மாதிரி ஊரில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அதனால் வந்து சிவராம்பேட்டை வந்து ஒரு முக்கியமான ஊருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவராம்பேட்டை தாண்டி நம்ம கொடிக்குறிச்சி தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், அந்த வியூ பாயிண்ட் தான் நம்மளுக்கு மேட்ரு. செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த 4 முக்கு சந்தி வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு அந்த 4 முக்கு சந்தி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செமையாக இருக்குது. மேலே வந்து பாருங்கள் அந்த வானத்தோட அந்த இதெல்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த வியூ தான் செமையாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும், அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அந்த 4 முக்கு சந்தி தாண்டி நம்ம அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். தென்காசியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து கருப்பட்டி டீ கடை, அதை நம்ம வந்து கிராஸ் பண்ணி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி போகும்போது வந்து அந்த காற்று, அந்த தென்காசி அந்த குற்றாலம் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த இயற்கை காற்று ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் இதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிகே ஹைப்பர் மார்க்கெட் அது பக்கத்தில் தான் நம்ம அதை தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். சூப்பரான பிளேஸு. இப்போ ஜிகே ஹைப்பர் மார்க்கெட்லாம் ரொம்ப வேறு லெவல் ஆகிடுச்சு. சாட்டர்டே சண்டேஸ்லாம் ஏகப்பட்ட பேர் ஃபேமிலியோடு அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து நம்ம ஜிகே ஹைப்பர் மார்க்கெட் தாண்டி உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். டாடா மோட்டார்ஸ் பாருங்கள், மேலே மரத்தை பாருங்கள், 2 பக்கம் மரம் சூப்பராக இருக்குது. மதுரை போகிற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன், எதிர்த்தாப்பில் கிராஸ் பண்ணி போகுது பாருங்கள். இப்போ தென்காசி பாலம், அந்த ரயில்வே மேம்பாலம், அருமையான ஒரு வியூங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அது கீழே பாருங்கள் தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து மார்னிங் டைம்னால நம்மளுக்கு வந்து ரயில்வே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் ட்ரெயின். அப்புறம் பாருங்கள், நம்ம வந்து தென்காசி அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நிற்கிறோம். அப்போ வந்து ஒரு கடையில் நம்ம சாப்பிட்டோங்க, நல்ல பிரியாணி சாப்பிட்டோம். செமையாக இருந்துச்சு, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட என்ன ஆனியும் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து நம்ம சால்னா அதுவும் கொடுப்பாங்க.
உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் தான் இருந்துச்சு, 100 ருபீஸ் அந்த மாதிரி தான் நம்ம பே பண்ணி இது பண்ணோம். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப வந்து நம்ம குற்றாலத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், மீரான் ஹாஸ்பிட்டல் அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். பாருங்கள், மேலே பாருங்கள், வியூ பாயிண்ட் பாருங்கள். இப்போ வந்து நம்ம மேலகரம் அதை தாண்டி நம்ம குற்றாலத்தை பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறோங்க. அந்த குற்றாலச்சாரல் மேலே பாருங்கள், அந்த ஆலை மர விழுது செமையாக இருக்குது பாருங்கள். சூப்பரான பிளேஸுங்க இது குற்றாலம். ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே ரொம்ப முக்கியமான பிளேஸு. இப்போ நம்ம ஆர்ச்சுக்குள்ளே நம்ம போயிட்டோம், குற்றாலம் ஆர்ச்சுக்குள்ளே. இப்போ வந்து பராசக்தி காலேஜ் அதை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து குற்றாலம் பஸ் ஸ்டாண்டு நம்ம அதை கிராஸ் பண்ணுறோங்க. இப்போது நம்ம மெயின்ஸ் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து நம்ம வந்துவிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஆர்ச் இருக்கும். இதுக்குள்ளே போனோன்னா நம்ம வந்து மெயின் ஃபால்ஸ்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த ஆர்ச் வழியாக நம்ம வந்து மெயின் ஃபால்ஸை பார்க்குறதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்பவே ஒரு அருமையான பிளேஸுங்க. இங்கே வந்து நீங்கள் சிப்ஸ் வாங்கிக்கலாம். அப்போ சிப்ஸ்லேயே பல வெரைட்டிஸ் இருக்கும், வந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய்க்கலாம். இந்த கடையிலலாம் பார்த்திங்கன்னா சிப்ஸ் வந்து ரொம்பவே கரெக்டான ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. விலையெல்லாம் அதிகம்னு சொல்ல முடியாது. குற்றாலம் ஃபால்ஸை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அந்த இயற்கை காட்சிகள், இந்த அருவிக்கு 2 பக்கம் மரங்களை பாருங்கள், மேலே அந்த முகடுகளை பாருங்கள், வானத்தோட முகடுகள். இந்த ஐ லவ் குற்றாலம் இந்த சிம்பிளில் வந்து ஏகப்பட்ட பேர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ரொம்பவே அருமையாக இருக்குது. தண்ணியை பாருங்கள், தண்ணி வந்து ரொம்ப மீடியமாக தான் விழுது. கூட்டம் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க நம்ம போகும்போது. அதாவது நம்ம போனது பார்த்திங்கன்னா அதாவது 1 ஜூலை மலேசியாவில் போனது 1 ஜூலை அப்போ போயிருந்தோம். ஈவினிங் 5 o'clock அந்த டயத்தில் தான் நம்ம வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து கிளி ஜோசியும் அதில் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.